கோபி நயினார் இங்கே பேசுகிற போது சொன்னார், அந்த திரைத்துறையில் ஒரு ரோசி என்றால் இங்கே அரசியல் தளத்தில் நமக்கு ஒரு ரோசி எழுச்சி தமிழராக இருக்கிறார் என்று சொன்னார். இது பெண்பார் குறியீடாக சொன்னார் என்றாலும் கூட அதனுடைய பொருள் என்னவென்றால், இவருடைய வரலாறும் இங்கே இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, அவருக்குரிய முக்கியத்துவம் தர மறுக்கப்படுகிறது, அவருக்கான அங்கீகாரம் இங்கே முழுமையாக கிடைக்கவில்லை, அவரும் அத்தகைய தாக்கத்திற்கு பாதிப்புக்கு ஆளானவர் என்கிற பொருளிலே சொன்னார். ஆங்கிலத்திலே ரைஸ் என்றால் எழுச்சி என்று பொருள், ரோஸ் என்றால் எழுந்தது என்று பொருள். திருமாவளவனை எழுச்சி தமிழர் என்று சொல்லுவதனால் அந்த எழுச்சியின் அடையாளமாக அவர் ரைஸ் ரோஸ் ரோஸ் என்கிற பொருளிலே ரோசி என்று சொன்னாரோ என்று நான் எண்ணிக்கொண்டேன். அதுவும் ஆண்பார் குறியீடுதான். ரைசிங், அது ரைஸ், அதுல பாஸ்ட் டென்ஸ் வந்து ரோஸ். எழுச்சி பெற்று விட்டோம், மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்று விட்டோம்.